சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசி இந்த சிவராஜ யோகம். ஒருத்தர் ஜாதகத்துல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல ராசியில குரு, 7ல சூரியன் இருக்காரு, பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகளுக்கு போறாங்க. ஆனால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இது வருது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிக்கு துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலரா போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வரம் தரும் நல்ல மாதம். அது புரிஞ்சுக்கணும். கிரக சேர்க்கைகள், கிரக மாற்றங்கள் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குது. சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசியா இந்த ஆடி மாதம் மீன ராசியை நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, உங்க ராசிநாதன் குரு சூரியனோடு சேர்கிறார். இந்த குரு சூரியன் சேர்க்கைக்கு சிவராஜ யோகம்னு பேரு. சில பேர் இதை குரு ஆதித்ய யோகம் சொல்றாங்க. இந்த சிவராஜ யோகம் ஒருத்தர் ஜாதகத்துல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல ராசியில குரு, 7ல சூரியன் இருக்காரு, பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகளுக்கு போறாங்க. குரு சூரியன் சேர்க்கை இருக்கு, கூடவே செவ்வாய் சேர்ந்திருக்கு, பெரிய வெற்றிகள். பல மருத்துவர்கள் ஜாதகங்களை நான் பார்ப்பேன். குரு சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை எவ்வளவு பெரிய மருத்துவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ல, இன்னும் அரசு துறைகளில் பல பேர் பல பல பதவிகளில் இருந்தவர்களுடைய ஜாதகங்களை பார்த்திருக்கேன். இந்த குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கை, அதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அது. அப்படி உங்களுக்கு குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. நல்ல புகழ் பெறக்கூடிய மாதம் இது. ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்றேன்னா, சனி பகவான் ராசியில உட்கார்ந்துருக்காரே, பாடா படுத்துறாரே. பல மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மன அழுத்தம், மன வேதனை, நிறைய மன அழுத்தம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், மன அழுத்தம் இருக்கு, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மன அழுத்தங்களை, சவால்களை சந்திக்க தயாராக இருங்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பல சேனல்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அதே பிரச்சனைகள் வருது சார், ஆனால் நாங்கள் சமாளிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பல பேர் நேர்லேயே எங்கிட்ட சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலம், உதாரணம் வேலை சம்பந்தமான மன அழுத்தம். சிலருக்கு வேலை பறி போகுது, சிலருக்கு பார்த்துருக்கிற வேலையில வருமானம் குறையுது, நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் குறையுது, ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க, ஒரு பாதிப்பு வருது, இப்படி பல பேர் சொல்றீங்க. அப்படி மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பலருக்கு கால்களில் கூட பிரச்சனை வரும், கொஞ்சம் பார்த்துக்கிடணும். ஆனா இந்த நேரத்துல தான் இறைவனுடைய பெரிய கருணை, பெரிய உதவி, சிவராஜ யோகம். ஒரு டாப் பொசிஷன் நோக்கி உங்களை கொண்டு போகக்கூடிய யோகம், ஒரு வேலையில் ஒரு உயர்நிலையை நீங்கள் பெறக்கூடிய யோகம், தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்பு வரக்கூடிய யோகம். அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல, ரொம்ப வருஷங்கள் ஆகுது அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் இப்ப எடுக்கலாம். பலருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அந்த யோகம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இந்த வாசனை அறியக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, அது பாதிக்கப்படும். என்னால வாசனையை உணர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருப்பீங்க.
சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனை, சுகர் கம்ப்ளைண்ட் சிலருக்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதுதான் போவதுதான். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கு பாருங்க, சூரியனோடு சேர்ந்த குருவுடைய பார்வை சிவராஜ யோகம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரம் தரும் அமைப்பு. இதனால நீங்க பெரிய பெரிய வெற்றிகளை பெற போறீங்க, நல்ல புகழ் பெற போறீங்க, பினான்சியலா பெரிய பெரிய ஹைட்ஸை டச் பண்ண போறீங்க. நல்ல பணவரவு இருக்கும், அலுவலகத்தில் உயர் பதவிகள் இருக்கும், நல்ல ஆடைகள், நல்ல ஆபரணங்கள் வாங்குவீங்க, உங்களை ரொம்ப அழகா காட்டிக்கிடுவீங்க, உங்களை ரொம்ப மிடுக்கா காட்டிக்கிடுவீங்க, கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. திருமணமே தடையா இருக்குங்க என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரும். குலதெய்வத்தை போய் கும்பிடணும். 5ஆம் இடத்துல சூரியன் குருவுடைய சேர்க்கை, குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. மனைவிக்கு பல நேரம் உடல்நல பாதிப்புகள் இந்த மாசம் இருக்கும். நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம், அதெல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கிடணும். ஆனால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இது வருது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். வேலை பிரஷர் இருக்கும், ஆனா உயர் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். சில பேர் நீங்க வேலை மாறணும்னு சொல்லுவீங்க, உங்க உயர் அதிகாரி சொல்லுவார் நானும் வேலை மாறணும் தான், வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பார். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்காதவங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாசம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு பேச்சாளர்கள், எழுத்தாளர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். பழைய சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்கக்கூடிய வலையமைப்புகள் கிடைக்கும். இருக்கிற வேலையை மாற்றி வேற வேலை போகலாமான்னு முடிவு எடுப்பீங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பிசினஸ் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாசம், இந்த ஆடி மாதம் அவ்வளவு நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிறீங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பெற்றோர்களின் ஆலோசனை உங்களை நல்வழிப்படுத்தும். மீனராசிக்காரங்க இந்த மாசம் குடும்பத்து பெரியவர்கள் வெல் விஷர்ஸ், இவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தாலே பெரிய வெற்றி தான். கோயில்களுக்கு தவறாம போங்க, கோயில்களில் சாமி கும்பிடுங்க. ட்ரஸ்டில் மெம்பர் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லவர்களின் தொடர்பு கிடைக்குதுங்க மீனராசிக்கு. நான் அதை தாங்க சொல்ல வரேன், நல்லவர்களின் தொடர்பு நிறைய கிடைக்குது. அப்ப இந்த மாசம் நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது கோயிலுக்கு, அது குளத்துக்கு பக்கத்துல, நீர்நிலைக்கு பக்கத்துல, குளமோ ஆறோ கடலோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இந்த மாசம் போகணும். அந்த இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடணும். அப்படி இல்லை, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிறோம், நெல்லை காந்திமதி அம்மன் கோயில்ங்கிறோம், உள்ளேயே குளம் இருக்கும் பாருங்க. அப்படி குளம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் நீங்க உள்ளேயே குளம் இருந்தாலும் அங்கேயும் போகலாம். தப்ப குளம் இருக்கும், அப்படி போய் அந்த கோயில்களை நீங்க வழிபாடு செய்யலாம். பெரிய வளர்ச்சி நல்லா இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கை சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க இந்த மாசம். அவங்க கல்யாணமோ, அவங்க படிப்போ, அவங்க வேலை வாய்ப்போ, அடுத்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, எப்படி கொண்டு வருது, எல்லாம் தீர்மானமா முடிவு எடுப்பீங்க. எந்த காலேஜில் சேர்க்கறது, எப்படி படிக்க வைக்கிறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். பிள்ளைகளும் இப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க வீட்டில். ஸோ வேலை ரீதியான உங்கள் வருமானம் கூடுது, நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பிஸ்னஸ்ல இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதில் முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறது, மாற்றி யோசிப்பீங்க. ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங்கிறாங்க பாருங்க, அதை பயன்படுத்துவீங்க. சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கு. உங்களுடைய புகைப்படங்களை அதில் பதிவேற்றுவதற்கு முன்பாக பலமுறை யோசியுங்கள். நண்பர்களோடு உங்களுடைய படங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. இந்த மாதம் சில ஆபத்துக்கள் காத்திருக்கு. மீனராசி இளம்பெண்கள் அதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வரவு, பெரியவர்களின் ஆலோசனை இதெல்லாம் உங்களை காப்பாற்றும். ஒரு நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த மாதம் இருக்க போறீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்கள் ஈடுபாடு பெருகும். யாரை வழிபட்டால் இந்த மாதம் பெரிய நிம்மதி வரும் அப்படின்னா,
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை தரும், நிம்மதியை தரும், எடுத்த முயற்சிகளில் வெற்றியை தருவார். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதையே நமகா. ஓம் கம் கணபதையே நமகா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, இதெல்லாம் வருவதை மீனராசிக்காரங்க கண்கூடா காண போறீங்க. இது ஒரு நல்ல மாதம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.